நெகட்டிவிட்டி காசஸ் டிப்ரெஷன், டிப்ரெஷன் கில்ஸ். எதிர்மறை மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. மன அழுத்தம் உயிரை கொல்லும். பேட் வேர்ட்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். கெட்ட வார்த்தைகள் உடல் நலத்திற்கு கேடு. வெல்கம் டு இங்கிலீஷ் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, இந்த பைக் ஸ்டண்ட் பண்றாங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்குள்ள இந்த ட்ரக்ஸ் ஷாப்ல இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து கதாநாயகன் எப்படி தடுத்து நிறுத்துறாரு இருந்தாங்க இந்த படம். படத்தை பற்றி சொல்லணும்னா உண்மையிலே வேறு லெவல் படங்க. எல்லாரும் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படங்க, தேட்டரில் பார்க்க வேண்டிய படங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தோட ஸ்டண்ட் ஒவ்வொன்றும் ஹாலிவுட் தரத்துக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கதாநாயகன் அவ்வளோ அருமையாக ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. பாடல் காட்சி, சென்டிமெண்ட் காட்சி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதனால் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படங்க. எல்லாரும் கேட்குறீங்க, ஏன் நீங்கள் பாசிட்டிவாகவே படம் ஃபுல்லாக சொல்கிறீங்க, படத்தோட ரிவ்யூ எல்லாமே பாசிட்டிவாகவே இருக்குன்னா, ஏங்க பாசிட்டிவிட்டி தானுங்க எல்லாமே. ஸ்ப்ரெட் பண்ணுவோம் எங்கள் பாசிட்டிவிட்டியை. ஹேஷ்டாக் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டிங்க. இப்படிக்கு உங்கள் ப்ளூ சட்டை சூரனுங்க. நன்றிங்க. பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணலாமா? நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்குடா. அலாரம் அடிச்சும் எந்திரிக்காம அதை ஸ்னோஸ் பண்ணிட்டு திரும்ப போதிட்டு தூங்குற பாத்தியா? இதுலேருந்து என்ன தெரியுது? உனக்கு பிடிச்சது நீ பண்றேன்னு தெரியுது. இந்த பக்கத்து வீட்டு சுரேஷ் இருக்கானேப்பா, அலாரம் அடிச்சுட்டும் சட்டிலேருந்து பட்டுன்னு வேலைக்கு போயிடும். ஆனா நீ அப்படி இல்லை, என் மானத்தை உயர்த்திட்டா. யூ ஆர் யூனிக்டா மகனே. தூங்க மேசன், இல்லைப்பா, ஆஃபீஸ் கிளம்புப்பா, டைம் ஆச்சுப்பா. டே குட்ரா குட். தூங்கிட்டே இருக்காம இந்த வேலையை போய் பார்க்கணும்னு தோணுது இல்ல? இதுதான் உன் வெற்றிக்கு முதற்படி. வாடா ராசா, வாடா, சாதிக்க பிறந்தோம்டா நீ. வெற்றி தேடி வரும். பாப்பா கத்தாதப்பா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களா? நான் ருசியும் இல்லை, ஒரு குசியில் சொன்னேன். புடிச்சா புடிடா. இந்த நாள் இனிய நாளாக அமையும். சமுத்திரகனி சாமியே, பாசிட்டிவிட்டியை கூடப்பா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஜி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜி. ஜி சாரி ஜி. ஜி ஜி தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. ஜி உங்களுக்கு ஒன்றும் அடியிலையா? எனக்கு ஒன்றும் இல்லை ஜி. ஜி தலையில ரத்தம் தான் ஜி. ஓகே ஓகே ஜி உங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்கா? இது கை ஃப்ராக்சர் நினைக்கிறேன் ஜி, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜி வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கடப்பதுதான் தோல்வி. ஆமா ஜி, நம்ம விழுக விழுக தான் மறுபடியும் வேகமா எந்திரிப்போம். வாங்க ஜி விழுவோம். விழுவோம் ஜி, 10 வாட்டி விழுவோம் ஜி. ஜி மொரட்டு அடி ஜி. ஜி அடி மட்டும் வரைக்கும் விழுந்தாச்சு. இனிமே ஒரே வழி டாப் போறதுதான். சற்று முன் கிடைத்த தகவல், 2 வாகனங்கள் மோதி கொண்டதால் இருவருக்குள் வாக்குவாதம், கெட்ட வார்த்தையால் பேசிக் கொண்டதால் பொதுமக்கள் அச்சம். அந்த திடுக்கிடும் வீடியோவை நீங்களே பாருங்க. நீ தம்பி சாரிடா. தம்பி நீதானா ஃபாஸ்டா வந்த, ஸ்லோவா வந்திருக்கலாம்ல. நான் இடிச்சிட்டு லூஸ் மாதிரி கேள்வி கேட்காதீங்கண்ணா. லூஸ் மக்களே பாத்தீங்களா, ஒருவர் டே என்று கூறுகிறார், இன்னொருத்தர் லூஸ் என்று கூறுகிறார். இதை நாம் உண்மையா கண்டிக்க வேண்டும். ஆமா சார், இந்த மாதிரி பசங்க எல்லாம் உடனே ஜெயில பிடிச்சு பண்ணணும். பாப்பா பாப்பா, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கல. என்ன வார்த்தை இதெல்லாம்? டே லூசுன்னு. நாடு எங்க போகுதுன்னே தெரியல. வணக்கம் சார். சார் அந்த பைக்கு டியூ நான் தான் சார். சார் சார் ரொம்ப சாரி சார், ரொம்ப சாரி சார். பைக்கு டியூ கட்ட காசு இல்லை சார், வீட்டில் கரண்ட் இல்லை சார். சார் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை சார், அது இல்லை சார், இது இல்லை சார். சார் வீட்டில் எதுவுமே இல்லை சார். சார் எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க சார். என்ன சார், டியூ கட்ட காசு இல்லை அவ்வளோதானே சார்? இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சு எல்லாருமே ஒரு காலத்துல டியூ கட்ட காசு இல்லாம கஷ்டப்பட்டவங்க தான் சார். போயிட்டு அடுத்த வாரம் வான்னு சொல்லுங்க வரேன். அதானே சார் என் வேலை. அதுக்கு தானே சார் எனக்கு சம்பளம் தராங்க. ஒரு விஷயம் கேட்ட உடனே கிடைச்சிட்டா அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது சார். இப்படி நாய் மாதிரி லோ லோ லோன்னு அலைய விட்டு தரீங்க தெரியுமா, அதோட அருமை எனக்கு தெரியுது சார்.
பொறுமை வளருது சார். இப்படி வாரம் அலைஞ்சதால என் உடம்பு ஸ்லிம் ஆயிடுச்சு சார். வரும்போது பால் பாக்கெட் பேப்பர் ஏதாவது வாங்கிட்டு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன் சார். சார் யாரு யாரு நேத்து சாதிச்சது யாரு? உன் போல் என் போல் டியூ கட்ட முடியாதவன் தான் பாரு. பூலோகமே ஒரு மைதானம். ததை கல்லு உனக்கு ஒரு படி கல்லப்பா. பா ரொம்ப நாளாக சொல்லணும் சார், நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறப்பா. அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பான். பொண்ணு நல்ல பொண்ணா? சூப்பர் பொண்ணுப்பா. ஓகே ஃபார் மீடா. ஸ்வீட் டாடி உடனே ஓகே சொல்லிட்டீங்க. Hey Lacho, I got new promotion day. I going to be a மாமனார். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. இப்போது நம்ம சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இட்ஸ் மீ. குட் குட், ஐ அப்ரிஷியேட் யுவர் ட்ரூத்ஃபுல். தேங்க்யூ. லாஸ்ட் மீட்டிங்கில் நம்ம கம்பெனிக்கு ஒரு 5 கோடி ரூபா லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கிளிக்கிளின்னு கிழிச்சாங்க. அதுக்கும் அப்சல்யூட்லி மீ. வா கிரேட் தோணையா. தேங்க்யூ. உங்களை மாதிரி டேலண்டான பர்சன்ஸ் நிறைய கம்பெனிக்கு தேவை. உங்களை மாதிரி டேலண்டான பர்சன்ஸை இதே கம்பெனிக்குள்ளே ஒரே கூட்டுக்குள்ளே வச்சு அடைக்க விரும்பலை. போங்க, வெளியே போங்க, நிறைய கம்பெனிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எல்லா கம்பெனிஸ்க்கும் இதே மாதிரி லாஸ், இதே மாதிரி இல்லை, இதை விட அதிகமான லாஸஸ் கொண்டு வாங்க. பிகாஸ் லாஸ் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான லாஸ் இந்த கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பட் விஷயம் என்னன்னா, உங்களை வச்சுக்கிறதுக்கு இந்த கம்பெனி கொடுத்து வைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா. சார் எப்போ தோல்வி வரும் இந்த டைலாக் பேசலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். தோத்தாலும் ஜெயிச்சாலும் விஷய முறுக்கை விஷய முறுக்கை வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா வேலை போயிடுச்சா? நிஜமாவா? உனக்கு என்னப்பா, இனிமே ஜாலியா இருப்பேன். இனிமே காலையிலே எந்திரிக்க வேணாம், கேபுக்கு வெயிட் பண்ண வேணாம், ஆஃபீஸே வர வேணாம், டிஎல்கிட்ட திட்டு வாங்க வேணாம், ப்ராஜெக்ட்ஸை சப்மிட் பண்ண வேணாம், டெட்லைன்ஸை மீட் பண்ண வேணாம். ஆனால் மச்சான் ஒரே ஒரு டவுட் கேட்கிட்டா? எஸ் கேளுடா. வேலை போயிடுச்சேன்னு எங்கேயாச்சும் உன் மனசுக்குள்ள ஒரு ஓரமாக கஷ்டமாக இருக்கா? இல்லடா சும்மா இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறடா. சமுத்திரகுனி சாமியே முடிச்சிருப்பா. டேய் இவ்வளோ நாளாக எப்போ வேலை போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. இனிமே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆனா சண்டே வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஏன்னா எனக்கு தான் வேலை போயிடுச்சுல்ல. சேலரி மாதம் கடைசானா காலி ஆயிருமேன்னு கவலைப்படவே தேவையில்ல. ஏன்னா எனக்கு தான் சேலரியே வராதுல்ல. இனிமேல் லீவுக்காக அவன் இவன் கெஞ்ச தேவையே இல்லை. ஏன்னா எனக்கு தான் வாழ்க்கை ஃபுல்லாக லீவ் ஆச்சு. இனிமே என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் வேலை இல்லாத வெட்டி முண்டமாச்சே. ஐயோ அப்பாட்ட சொல்ல மறந்தேன்டா, சொன்னா சந்தோஷப்படுவார். பா எனக்கு வேலை போயிடுச்சுப்பா. சூப்பரா பவனே, இதுக்கு மேல ஒரு அப்பனை எவனாலுமே சந்தோஷப்படுத்த முடியாதா? நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீ தான் குடும்பத்தை காப்பாத்துவேன்னு நினைச்சேன். இப்போ உனக்கும் வேலை போயிருச்சு. இனிமே சோத்துக்கே திண்டாட வேண்டியதுதான். ஆமாப்பா, இனிமே சோத்துக்கு திண்டாடுவோம். பா ஏதாவது வழி கண்டுபிடிச்சிக்கலாம்ப்பா. ஆமாண்டா மகனே, கரெக்ட் தான், பார்த்துக்கலாம். டேய் எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிப்பாப்பா. அது சரிடா, ஃப்ரீயா விடு. டேக் கேர்.
எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குப்பா. திடீர்னு மனசு வலிக்குது. தனியாக போய் பீச்சில் உட்காரணும்னு தோணுது. யார்ட்டையுமே பேச பிடிக்கல. யுவன் சாங்ஸ் கேட்கணும் போல இருக்குது. கண்ட விஷயத்த ஸ்டேட்டஸ் போடணும் போல இருக்குது. ஒருப்பா கண்ணன் புதுசாக தண்ணிலாம் வருதுப்பா. ஐ திங்க் ஐ மீன் டிப்ரெஷன்ப்பா. சை வாழறி வாழறா கண்ணத்தோட தொட கண்ணு. ஒன்றும் இல்லை உனக்கு. என்ன வயசாகுது உனக்கு? என்னென்னமோ பேசுகிற? என்ன பிரச்சனை சொல்லு, நான் கேட்குறேன். இங்கே பாரு, மனசில் இருக்கிற கஷ்டத்தை வெளியே சொன்னா எல்லாம் சரியாயிடும். சொல்லு. பா 28 வயசாகுதுப்பா. கிடைச்ச வேலையை பிடிச்ச வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் போயிடுச்சு. பிடிச்ச பொண்ணும் போயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுன்னு நினச்சேன். அதுவும் முடியாது போல. ஏன் இருக்கணும்லாம் தோணுதுப்பா. டேய் சரி சரி வெளியே பார், 28 வயசில் வேலை போகிறதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ நீ வேலைக்கு போயே ஆகணும்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி இருடா. எதுக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட்லாம் மண்டைக்கு ஏற்றுக்கிற? அப்பா எல்லாருமே அப்படி தானேப்பா இருக்காங்க. நம்மளும் அப்படி தானே இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கவங்க அப்படி இருக்காங்கன்னா நம்மளும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது உன்னோட லைஃபு. உன் லைஃப்பில் நீ என்ன பண்ணுற, நீ என்ன சாப்பிட்ற, நீ என்ன ட்ரெஸ் போடுற, நீ என்ன பாட்டு கேட்குற, என்ன படம் பார்க்குற, யாரை கல்யாணம் பண்ண போகிற, லைஃப்பில் என்ன ஆக போகிற, இதெல்லாம் நீ தான் டிசைட் பண்ணணும். யுவர் லைஃப் இஸ் மேட் ஆஃப் யுவர் டிசிஷன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. துறைக்கு உடனே இப்போவே கல்யாணம் கேட்குதோ? ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. என்ன அந்த பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு வரப்போகுது. இங்கே பாரு, லைஃப்பில் நமக்கு இப்போ பிடிச்ச விஷயம் கிடைக்கலனா இதை விட பெட்டராக இன்னொன்று கிடைக்கும். நம்பு. இந்த செகண்டை நல்லா வாழ்ந்து என்ஜாய் பண்ணணும். இதை விட சூப்பர் மேட்ரு ஒன்று இருக்குது. கஷ்டத்தை கிட்ட வச்சு பார்த்தா பெருசாக இருக்கும், தூரமாக வச்சு பார்த்தா சின்னதாக இருக்கும். அதானே ஒருத்தர் அழுதுட்டு வந்து உட்காந்துடக்கூடாது. உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்களா பூமரு? நீ ஃபீல் பண்ணுறதெல்லாம் கேட்க, உனக்கு நல்ல சாப்பாடு ஊட்டி விட, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கித்தர, நீ கோவப்படும் போது திட்ட, நீ சந்தோஷமாக இருக்கும்போது சிரிக்க, எல்லாத்துக்கும் அப்பா அம்மா நாங்கள் இருக்கோண்டா. ஃப்ரீயாக விடு. ஏய், தலைவர் சொன்னது ஒன்று ஞாபகம் வருது. இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது டான்ஸ் ஆனால் எல்லாம் சரியாயிடுமா? வா டான்ஸ் ஆடுவா வா. என்னதான் அப்பா அட்வைஸாக சொன்னாலும் இதுதான் உண்மை இல்லை. எதுக்குங்க எவ்வளோ யோசிக்கிறோம்? எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான்? கொஞ்சம் நின்று நிதானமாக போனாதான் என்ன. ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. இந்த செகண்ட், இந்த நொடி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா.